என்ன சுகன்யா சொல்லுங்க. ஏன் எஸ்கேஜ் எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க. லேடிஸ் மட்டும் இல்லை, எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க. சொல்லுங்க சுகன்யா சிஸ், சொல்லுங்கம்மா. லோகன் ஹாய். லோகு நான் சாப்பிட்டேன் பிரதர், நீங்க சாப்பிட்டீங்களா? மாணிக்கம் நான் முன்னாடி ட்ரை பண்ணுவேன், அடிக்கடி பண்ணேன். எது சொதப்பண்ணாலும் நான் பண்ணி சாப்பிடுவேன். இவங்களுக்கு அவ்வளோ அதெல்லாம் விருப்பம் இல்லை. இவங்களுக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்காது. ஸோ எதுக்காக நமக்கு ஒரு ஆள் தானே அப்படின்ட்டு நான் அதெல்லாம் பண்ணுறது. வெளியில் போனால் மட்டும் வாங்கிப்பேன். வீட்டில் அவ்வளோவா ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அவ்வளோவா ரெகுலராக செய்ய மாட்டேன். ஹாய் சக்தி பிரியா சிஸ்டர், ஹலோ. சாப்பிட்டேலா? மறக்காமல் இந்த லைவை பார்க்குறவங்க ஒரு லைக்கை போடுங்க. அப்படியே ஐடியா ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஐடியா ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி லைவ் நான் போட்டால் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு அந்த பெல் ஐக்கான் இருந்தால் அதையும் தட்டி வச்சுக்கோங்க. வாங்க, இன்னைக்கு பேராசை பெருநஷ்டம் கதை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் சுமி வெர்ஷன் பார்க்கலாம். போகலாங்களா? கதைக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் 2 வியாபாரி இருந்தாங்களாம். அது ஒரு வியாபாரி வந்து 2 வியாபாரியுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து வீடு. ஒருத்தர் வந்து ஓலை வீட்டில் இருக்காரு, ஒருத்தர் மாடி வீட்டில் இருக்காரு. அந்த மாடி வீட்டில் இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவருக்கு எல்லாமே இருக்கும். பட் ஆனால் ஓலை வீட்டில் இருக்கிறவருக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் அவர்கிட்ட ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும்தான் இருக்கும். வாழ்க்கை எப்படியாச்சும் ஓட்ட முடியும். அன்னைக்கு வாழ்க்கையை நாளை நம்ம கடத்திட்டாலே அடுத்தடுத்த நாள் சரியாக போயிடும் அப்படின்ட்டு அவர் கடவுளை மட்டும் நம்புவார். பெருசாக எது மேலே ஆசைப்பட மாட்டார். உழைப்பார், உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை மட்டும் எதிர்பார்ப்பார். ரொம்ப நல்ல டைப்பாக இருப்பார். இந்த வசதியானவருக்கு எப்படின்னா எப்போ பார்த்தாலும் அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது, இல்லை இவங்ககிட்ட என்ன கேட்டு எப்படி பறிக்கலாம், அவங்ககிட்ட எப்படி பறிக்கலாம், யார் சொத்தை எழுதி வாங்கலாம், இல்லை இது மாதிரி எப்பயுமே வந்து யாராச்சும் நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அந்த மாதிரி ஊர்லேயே அவரை பற்றி மட்டும் தான் பேசணும் அப்படின்னு ரொம்ப பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஒரு நாள் என்ன பண்ணுவார், 2 பேரும் சந்தைக்கு போவாங்க. போகும்போது ஒரு 2 பேருமே ஒரு வாத்து வாங்குவாங்க. அவருக்கு ஒரு 10 வாத்து வாங்குவாரு. இவரு வசதி இல்லாதனால ஒரே ஒரு வாத்து தான் வாங்கிட்டு வருவாரு. இவங்க 2 பேரும் ஆக்சுவலா ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஆனா வந்து ஃப்ரெண்ட்னா எப்படின்னா வீட்டுக்கு வெளியில தான், வீட்டுக்குள்ள கிடையாது. ஏன்னா இவருக்கு பிடிக்காது, வசதியானவருக்கு பிடிக்காது. ஏழைனால அவர் வந்தாருன்னா வீட்டுக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டாருன்னா கடன் கேட்பாரு அப்படின்னு. இவருக்கு கடன் கொடுக்கறதுலையோ பைசா கொடுக்கறதுலையோ எப்பயுமே விருப்பம் கிடையாது. ஸோ அவர் என்ன பண்ணுவாருன்னா வந்து வீட்டுக்குள்ளலாம் அலோவ் பண்ண மாட்டார். வெளியில மட்டும் தான் பேசுவார், பழகுவார். கடைக்கு போகிறது வர்றது எல்லாத்தையுமே அந்த ஏழை வீட்டில் என்னென்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் ஒரு நோட் பண்ணிக்குவார். பட் ஆனால் இவர் வீட்டுக்குள்ளே அவர் அலோவ் பண்ண மாட்டார். அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்து சந்தைக்கு போகிறாங்க. போயிட்டு வாத்து வாங்கிட்டு வராங்க. இவர் 10 வாத்து வாங்கிட்டு வராரு வசதியானவர். ஏழையாக இருக்கிறவர் வந்து ஒரு வாத்து வாங்கிட்டு வராரு. அவர்கிட்ட இருக்கிற பைசாக்கு அந்த வாத்து மட்டும் தான் கிடச்சிச்சு. ஸோ 1 வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து அது வாத்தை வந்து இவர் ரொம்ப குழந்தை எப்படியும் அந்த மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வந்து இந்த பணக்காரர் இருக்காரு பாருங்க, அவர் என்ன பண்ணுறாருன்னா 10ஓட 1 11ன்ற மாதிரி அவருக்கு ஏற்கனவே வாத்து கோழி அது இது இருக்கும். அவர் எதையும் சரியாக பார்க்க மாட்டார். அவரை பொறுத்தளவு அவர் தான், அவர்கிட்ட இல்லாதது இந்த ஊரில் யாருக்குமே இருக்கக்கூடாது. அந்த ஒரு மைண்ட் செட் மட்டும் அவர் எப்பயுமே வச்சுட்டு இருப்பாரு. அடுத்தவங்களை பற்றிலாம் அவர் இதை பற்றி கவலைப்பட மாட்டார். ஸோ அவர் எப்போ பார்த்தாலும் நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கணும், நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கணும், நம்மக்கிட்ட எல்லாம் இருக்கணும் அப்படி மட்டுமே நினைப்பார். அப்போ என்ன ஆகும், ஒரு நாள் அவர் என்ன பண்ணுவாருன்னா, சரி ஓகே அந்த வாத்துங்களுக்கு சாப்பாடு போடுவார், வைப்பார். அதை ஒன்று ஒன்று இறந்து போயிடும், அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஆனால் இந்த ஒரு வாத்து வாங்கிட்டு போனவர் அந்த வாத்துக்கிட்ட டெய்லி உட்காந்து பேசுவார். குட்டியாக வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவர்கிட்ட இருந்த காசுக்கு அதுதான் கிடைக்கும். அப்போ வந்து டெய்லி உட்காந்துட்டு அதுக்கிட்ட சொல்லுவார், நான் இந்த மாதிரிலாம் கஷ்டப்படுறேன், எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருக்குது, ஒரு நாள் நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, அந்த நாளுக்காக தான் நான் காத்திருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. டெய்லி சொல்லுவார். ஒரு நாள் வந்து